ஹலோ சோல்ஜர்ஸ், அடுத்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தான் காத்து நிற்கிறேன். அதில் வந்து மாஸ்க் காட்ட போகிறது நம்ம தலைவர் ஆர்டிஜே டூமா வர போறாரு, மாஸ்க் காட்ட போறாரு அப்படிலாம் பார்த்துருப்போம். அவனுக்கு சாவே இல்லை. பட் உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் கதை என்னவா இருக்கும், டூமோ நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து லீக்ஸ்லாம் வந்துருக்குது. அவர் என்னமா இது பண்ண போறாரு, கதை என்ன மாதிரி போக போகுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இன்கஷன்ஸ்லாம் என்ன காரணம், யாரெல்லாம் இன்கஷன் பண்ணாங்க அப்படின்றலாம் அதை தெளிவாக பார்க்கலாம். யார் லைக் பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் ஹைப்னு பட்டன் வந்துருக்கு. ஓகேவா, கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இது வந்து நம்ம புது சேனல், ஓகேவா, சின்ன சேனல். பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்க விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓர பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல மெயின் வில்லன் நம்ம டாக்டர் டூம் தான், அதுன்னு தெரியும். பட் அவர் நோக்கம் என்ன நமக்கு தெரியாது இல்லையா. பொதுவாக எல்லா வில்லனுக்குமே ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும். ஐயோ உலகத்தை அழிக்கிறேன் அப்படின்னு வானுங்க. பட் அதுக்கு பின்னா ஒரு காரணம் வச்சிருப்பானுங்க, ஒரு நல்ல காரணம் இருக்கும். அவனோட கதையில அவன் நல்லவன் தாங்க அப்படின்ற மாதிரி. குறிப்பாக சொல்ல அல்ட்ரான் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய நோக்கம்ன்றது உலகத்தில் அமைதியை கொண்டு வர்றது. அமைதியை கொண்டு வரணுன்றது நல்ல விஷயம் தான். இந்த வழியில போனா அப்படின்றதாங்க பிரச்சனை. உலகத்தில் பிரச்சனை பண்றது மனுஷன் தான். மனுஷனை பொறுத்தட்டோம்னா உலகம் வந்து அமைதியாயிடும் அப்படின்ட்டு கிறுக்குத்தனமா யோசிச்சனாலதான் அவன் வில்லன் ஆயிட்டான். இதே மாதிரி பாத்தீங்கன்னா தானோஸோட நோக்கம் என்ன, உலகத்துல எல்லா மக்களும் வந்து நிம்மதியாக வாழணும், சந்தோஷமா வாழணும். கடினமான முடிவுகளுக்கு பலமான மன உறுதி இருக்கும். பட் ரிசோர்ஸ் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஆஃப் ஆஃப் த பீப்புள்ஸை காலி பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் சந்தோஷமாக வாழ்வாங்க, நிம்மதியாக வாழ்வாங்க, அவங்க ரிசோர்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் தானோஸோட பிளான். ஸோ அவன் நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும், ரிசோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சது நல்ல நோக்கம் தான். ஆனால் அவன் எடுத்துக்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பிரச்சனை, வழிமுறை இதெல்லாம் வந்து பிரச்சனை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமுக்கு என்ன நோக்கம் இருக்க போது பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் டூமோட நோக்கம் என்னவா இருக்கும்னா மல்டிவர்ஸை காப்பாற்றுறது. இப்படியே போனால் மல்டிவர்ஸ் அழிஞ்சிடும், மல்டிவர்ஸை காப்பாற்றணும் அப்படின்றான் டாக்டர் டூமோட எண்ணம். New mask, same task. இப்படியே போனா என்ன, இப்படியே போனா கேட்டீங்கன்னா அதுதான் இன்கஷன். மார்வல் மூவில பாத்தீங்க அப்படின்னா மல்டிவர்ஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர் மல்டிவர்ஸ் டிராவல் பண்ணிருப்பாங்க. Great, it's just some random guy. அதுல வந்து இன்கஷன்ஸ் ஏற்படுத்திருப்பாங்க. ஆச்சு இன்கஷன் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு யூனிவர்ஸ் ஆள் இன்னொரு யூனிவர்ஸ்குள்ள வந்து டிஸ்ட்ராக்ஷனையோ இல்ல வேற ஏதாவது மாதல ஏற்படுத்தும் பொழுது ரெண்டு யூனிவர்ஸுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அழிய ஆரம்பிக்கும் அப்படின்றதான் கான்செப்ட். அந்த விதத்துல வந்து இன்கஷன்ஸ்லாம் யாரு பண்ணாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி படக்கு போல தள்ளி இன்னொரு இன்கஷன் ஆச்சு காலியாகுடா அப்படின்னு காலி பண்ணி இந்த பிரச்சனை சரி பண்ணி இன்கேஷன் ஆகாம தடுக்கணும் அப்படின்றதான் வந்து நம்ம டூமோட பிளானா இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. நான் திட்டம் போட்டாச்சு, தாக்குறேன். சரியா சொன்னா இன்கேஷன் ஆயிருப்பாது. குறிப்பா டாக்டர் ஸ்டேஞ்ச் வேற யூனிவர்ஸுக்கு போயிருப்பாரு, வாண்டாவோட செயல் தருணம் நினைச்சிருப்பாரு. பட் வாண்டா பண்ண வேலையால அந்த யூனிவர்ஸ்குள்ள இருந்த சூப்பர் ஸ்டார் செத்து போயிட்டு இருப்பாங்க. சரியா சொன்னா இலுமினாட்டி டம்மி பாலுங்க அவனு. வாண்டா அங்க இருந்த இலுமினாட்டி டீமை காலி பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுவே வந்து ஒரு இன்கேஷனுக்கு ட்ரிகர் பாயிண்ட் தான். இது மட்டும் இல்லாம நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சோட லேக் ஆஃப் லிமிடேஷன் வந்து கிழிஞ்சு போயிருந்திருக்கும். அந்த சண்டையை தைக்கிறதுக்கோசரம் அங்க இருந்த டாக்டர் ஸ்டேஞ்சோட துணி எடுத்து தைச்சு கொடுத்துருப்பாங்க டாக்டர் ஸ்டேஞ்சோட ஆளு. பட் இதுவே ஒரு இன்கஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அது லேக் ஆஃப் லிமிடேஷன்ல இருக்கிற பாதி பார்ட் வந்து வேற யூனிவர்ஸ் சேர்ந்தது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதுவே ஒரு இன்கஷனை ஏற்படுத்த ஒரு விஷயம் தான். இதே மாதிரி ஸ்பைடர்மேன் நோவே ஹோம்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்பைடர்மேன் வந்திருப்பாங்க, ஸ்பைடர்மேன் மீட் பண்ணியிருப்பாங்க. இதனால ஒரு பேட்டில் நடந்திருக்கும். இதனால வந்து ஆன்மே இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஆன்மே இறந்து போறது ஒரு கெனான் ஈவென்ட்டா மேபி இருக்கலாம். பட் அது அந்த யூனிவர்ஸ்ல நடந்த விஷயமா இருந்தா ஓகே. பட் வேற யூனிவர்ஸ்குள்ள இருந்து ஆள் வந்து இத பண்ணதுனால அது இன்கஷனுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரியா சொல்லலாம் ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வெர்ஸ் அந்த பதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெனான் ஈவென்ட் தவறும் பொழுது அது வந்து இன்கஷனை ஏற்படுத்தும், அந்த யூனிவர்ஸை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா சொன்னா ஸ்பைடர்மேன் இந்தியாவோட மாமனார் வந்து காலியாக வேண்டியது, காலியாகாம காப்பாத்திருவாங்க. இதனால இந்த யூனிவர்ஸ் அழிய போகுது, அது இன்கஷனுக்குள்ள நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஸ்பைடர்மேன் 2099 சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வேற யூனிவர்ஸ் இந்த ஆளுங்க ஆன்மேவை காலி பண்ணதுன்றது கூட மேபி இது ஒரு இன்கஷன் ஏற்படுத்த சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தி மார்வல்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க மோனிகா ராம்போ வந்து வேற யூனிவர்ஸ்குள்ள போயிட்டாங்க. இந்த பீஸ்ட பாத்துருப்பாங்க, பீஸ்டா பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இதுவுமே வந்து இன்கஷனுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். ஒருவேளை டாக்டர் டூம் காண்டாயி இருங்கடா இத்தனை பேர் இன்கஷன் பண்ணீங்களா ஒவ்வொருத்தரையும் போத்துலண்டா அப்படின்ட்டு இறங்காரு, அதுதான் மேபி பிளான் பண்ண கூட இருக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி ஒவ்வொருத்தர காலி பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு முடியாது. சரியா சொல்லலாம் அப்படின்னா டிவியை எடுத்துக்கலாம். டிவியில பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட டைம் லைன் இருக்கும். ஆக்சுவலி வந்து இதுலயே ஒரு தேரி இருக்கு. என்ன அப்படின்னா டிவியில வந்து பிரான்ச் டைம் லைன்ஸ் வரலாம், பட் எல்லாமே ஒரே யூனிவர்ஸ் தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா சொல்லலாம் டெட்புல்ல வந்து டிவியை காமிச்சிருப்பாங்க.
பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாகவும் அந்த டைம் லைன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கும். இதேமாதிரி லோக்கி சீசனில் காமிச்சிருப்பாங்க, அதுவும் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். மேபி இது வேற யூனிவர்ஸ் வேற யூனிவர்ஸ் சொல்ல வராங்களா, இல்லை என்ன பிரான்ச் டைம் லைன் சொன்னாலுமே யூனிவர்ஸ்ன்றது ஒரு வேற யூனிவர்ஸ் தான். அந்த யூனிவர்ஸ் இருக்கிற பிரான்ச் டைம் லைன் அது. பட் யூனிவர்ஸ் வந்து ஒன்று தான். குறிப்பாக சொல்லணும்னா மல்டிவர்ஸ் மேலே இருக்கும், அதோட டைம் லைன் வந்து போயிட்டே இருக்கும். பட் அந்த பிரான்ச் டைம் லைன் போயிட்டு வேற யூனிவர்ஸுக்கு டச் ஆகும் பொழுது மல்டிவர்ஸுக்கு வார் வரும். அதான் சொல்லலாம், ரெட் லைன் பார்த்துருப்பீங்க தெரியுமா, டைம் லைனுக்கு மேலே ஒரு ரெட்டுக்கு ஒரு ரெட்டு, அந்த ஒரு லெவலில் தாண்டக்கூடாதுன்ட்டு. அந்த லெவலில் தாண்டது தான் வந்து மேபி அது வேற யூனிவர்சல் எல்லையா கூட இருக்கலாம். சரியா சொன்னா லோக்கி சீசன் 2ல பாத்தீங்கன்னா பிரான்ச் டைம்ல வந்து யாருமே அழிச்சிருக்கவே மாட்டாங்க. பிரான்ச் அப்படியே தான் நடக்கும். பிரான்ச் டைம்ல ஒரு வாழ்றவங்க மனுஷங்க தான், அவங்களையும் வந்து காப்பாற்றணும், அவங்களாம் அழிக்க கூடாது அப்படின்னு இருந்திருப்பாங்க. டிவியை வந்து டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி தான், ஓகேவா, அவங்க டைம் தான் தேவை, மல்டிவர்ஸை கவர் பண்ண ஆள் கிடையாது. ஸோ வந்து இந்த டைம் பிரான்ச் தான் அவங்க வந்து அழிக்காம விட்டாங்க. இதனால வந்து வேற யூனிவர்ஸ் டச் ஆகும் பொழுது அது இன்கஷன் ஏற்படுத்தி அந்த யூனிவர்ஸ் அழிக்க ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மல்டிவர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த டிவி ஆகலை வந்து இது பண்ணோம், பழையபடி வந்து எல்லா பிரான்ச் அழி பண்ணோம், இதை பண்ணாம விட்டுதான் தப்பா இருக்கு அப்படின்ட்டு கூட நம்ம டாக்டர் டூம் பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். சரியா சொன்னா இந்த ஃபண்டாஸ்டிக் 4ஓட படத்துல பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் இருப்பாரு. அவருக்கு இன்ட்டு முதல்ல படத்துல போஸ்ட் முன்னாடியே இன்ட்லாம் வச்சிருப்பாங்க. பிளாக் வேரியாக்கான ஒரு சேர் இருக்கும், பட் அங்க வந்து டாக்டர் டூம் இருந்திருக்க மாட்டாரு. ஸோ வந்து அவர் வேற ஏதாவது பிளானாக போயிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். அதே மாதிரி படத்துல எண்டில் டாக்டர் டூம்ல காமிச்சாலும் நம்ம ஆர்டிஜியோட பேசுறத காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம், என்ன ஆர்டிஜியோட காமிச்சா நான் காசு கேட்பா அப்படி, இது ஏற்கனவே படம் பட்ஜெட் அதிகமாகி போச்சு, அவரை கூட்டு வந்து காசு ஏத்துருமா அப்படின்னு கூட மேபி அவங்க கஷ்டத்தோட காட்டாவோட இருந்துருக்கலாம். இதே படம் பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் பாத்தீங்கன்னா அவரோட மாஸ்க் கழட்டி இருப்பாரு. அப்போ வந்து நம்ம பிராங்க் ரிச்சர்ட்ஸ் வந்து அவன் ஃபேஸ் தொட்டிருப்பான், அவர் ஃபேஸ் தொட்டிருப்பான், ஓகேவா. மேபி அவரோட ஃபேஸை வந்து ஹீல் கூட பண்ணியிருந்துருக்கலாம். சரியா சொன்னோம்னா டாக்டர் டூம் அடிக்கிறது ஆர்டிஜியை கூட்டு வந்து ஃபுல்லா மாஸ்க் மட்டும் போட வச்சு, ஏன்னா டாக்டர் டூம் பாத்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கும், அவர் மூஞ்சி எரிஞ்சு போன மாதிரி டேமேஜ் தான் ஆயிருக்கும். மேபி பிராங்க் ரிச்சர்ட்ஸ் தொட்டு அவன் மூஞ்சி கூட இருந்த ஸ்கேர்லாம் எல்லாம் தழும்பு கிழும்பு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு காட்டவும் நினைக்கிறேன். ஏன்னா ஆர்டிஜியை கூட்டு வந்து இந்த மாதிரி மூஞ்சிக்கு தீஜி பண்ணாம மாஸ்கை போட வச்சு, இல்ல வெறும் டாக்டர் மாஸ்கை போட வச்சு ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கு எதுக்கு ஆர்டிஜி கூட காசு கொடுத்தியே அவனை கூட்டு வரணும்? கடத்தர பொதுவாக மற்ற கேரக்டருக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுக்கும்போது, ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்கும்போது இவருக்கும் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்க்குள்ள வெறும் மாஸ்க் மட்டும் போட்டு அடிக்க வைக்கிறது எதுக்கு அவரு? ஸோ அதனால வந்து ஸ்கேர் ரெடியா கிளியர் ஆயிடுச்சு ஃபேங்கசிஸால அப்படின்னு கூட காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர் டூம் பிளான் தான் கிருஷ்ணன் காலி பண்ணும். பட் ஒவ்வொருத்தரும் தேடி போயின்னு ஒவ்வொருத்தரும் காலி பண்ணிட்டு இருந்தா இது என்னைக்கு முடியாது கதை. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு சரியா சொல்ல சீக்ரெட் வார்ஸ்ல வந்து மாலிகுன் மேன்ஸ்ல வச்சு ஏகப்பட்ட பேரை வச்சு ஒரே இதில் வச்சு அவங்களோட டைம் பாம் மாதிரி யூஸ் பண்ண வச்சு அவங்கள காலி பண்ணி பியாண்டர்ஸை காலி பண்ணி பியாண்டர்ஸோட பவர்ஸை வந்து அப்படியே ஆட்டையை போட்டுப்போம். அப்படி அது கூட ஒரு பிளானா இருக்கலாம். இது ஒன்றா அழைக்காதரா, ஒரு பிளான் போட்டு மொத்தத்தையும் காலி பண்ணோம்டா, மொத்தம் சரி பண்றோம்டா அப்படின்னு கூட பிளான் பண்ணுவார் நினைக்கிறேன். அதுல இன்கஷன் ஆகி தான் இந்த பேட்டில் வேலை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் சீக்ரெட் வார்ஸ்ல. இதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து இதுக்கு போயிட்டாரு, எதுக்கு போனாரு, டார்க் டைமென்ஷனுக்கு போயிட்டாரு. போனவே அப்படின்ட்டு தலைவர் அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. எடுத்துக்காதீங்க பட் எம்சி உள்ள காட்டவே இல்லை. ஸோ அவர் எங்க போனாரு, கிளியாவோட எங்க போனாரு அப்படின்றது எங்க போனாலும் தெரியும், பட் என்ன பண்ணாரு எது பண்ணாலும் காட்டல. மேபி அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3 வந்து டைம் ரன்ஸ் அவுட் அப்படின்ற பேர்ல தான் வரும் அப்படின்ட்டு டீஸ் பண்ணிருக்காங்க. அது ரூமெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா டைம் சைன் அவுட் ஒரு காமிக் புக் இருக்கு, அந்த காமிக் புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த படத்துல முக்கியமான ஆள் தான். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் சீக்ரெட் வார்ஸ்ல டூமுக்கு ஒரு ஆலோசகராகவும் மந்திரியாகவும் இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ அவரை கூட வந்து தேடி போய் நீ இன்கஷன் பண்ணிட்ட, பட் நீ வந்து எனக்கு தேவைப்படுற, நீ வா எனக்கு மந்திரியாயிரு அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன். ஏன்னா கான்செப்ட் ஆர்ட்ஸ் வந்து பல லீக் ஆயிருந்திருக்கும் ஆல்ரெடி. கான்செப்ட் ஆர்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டூமுக்கு ஒரு மந்திரியாகிற மாதிரிலாம் வந்து வந்திருக்கும், காமிக்கல நடக்கும், இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ மேபி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் வந்து என்னுடைய தேரி. இப்போ வந்து லீக்கான ஒரு பிளாட்டும் இதுதான். ஸோ உண்மையிலே வந்து இது நடக்குமோ நடக்காதான்றதை கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம டாக்டர் டூம் இப்படி வந்து வில்லத்தரத்தை காட்ட போறாரு அப்படின்னு நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி எத்தனை பேர் அவஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக ஹைப் இருக்கு, ஹைப்பை ஏற்றி விடுங்க. அப்புறம் மகா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய சேனல் பாருங்க, புது லோகோ இருக்கா, சப்ஸ்கிரைப் கம்மியா இருக்கா, புது சேனல் சின்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இந்த சேனலுக்கும் ஒரு ப்ளே பட்டன் வாங்கிக்குவேன். ஓகே இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய்.